மதிமுக வேட்பாளர் கலையரசனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்யும் நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். மதுரை குடிச்சது, டாஸ்மாக்ல பிள்ளை அடிச்சது, பொம்பளை பிள்ளைய பத்திரமா போயிட்டு வர முடியுமா? இவங்க ரெண்டு கட்சி ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா குடிச்சு போட்டு நடு ரோட்ல கையை பிடிச்சிருப்பான். மெட்ராஸ் நடக்குது. அப்ப குடிக்கிறான், புள்ள ஒரு நாளைக்கு குடிச்சு பார்த்தா அவன் குடிக்கிறான். பள்ளிக்கூடத்துல போய் பெஞ்சில ஒரு 6 பேரை குடிச்சு போட்டு படுத்துக்கிட்டு வாத்தியார நல்லா இருக்காரான்னு கேட்கான். வாத்தியார் பயந்து போய் எப்படா கிளாஸ் விட்டு போகணும்னு இருக்காரு. சம்பளம் வாங்கிட்டு அம்மாட்டு மதியா போ, பையன் படிச்சார உட்பட்டாரு. இந்த நிலைமை வந்துருச்சுங்க. பள்ளிக்கூடத்துல சொல்றது உண்மை. குடிச்சு போட்டு ரத்தக்கால் போட்டு பொண்ணு பெஞ்சில படுத்துக்கிட்டு யோ எப்படி இருக்கிற வாத்தியார் பயந்து போய் ஹெட் மாஸ்டர் அதை விட பயப்படுறாரு. ஹெட் மாஸ்டர் எதுக்கு பயப்படுறாருன்னா, நம்ம எல்லாம் கண்டிச்சா வீட்டுல இருந்து அப்புறம் கூட்டி வருவான், ஆட்கள் ஏன் ஜாதிக்காரனை வஞ்சானா 10 பேரை கூட்டி அடிக்க வருவான்ட்டு ஹெட் மாஸ்டர் பயந்து போய் கிடக்காரு. இதுதாங்க தமிழ்நாட்டு நிலைமை. இதை எதிர்த்து 3000 கிலோமீட்டர் கால்களில் ரத்தம் கசிய நான் நடந்திருக்கிறேன். என் தாயார் மாரியம்மாள் டாஸ்மாக் கடையை மூடு என்று போராட்ட களத்தில் நாங்கள் உடைத்து நொறுக்கிறோம். எங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த தயாரானார்கள். அங்கு நெருப்பு வெயில்ல எங்க அம்மா 99 வயசுல அந்த டாஸ்மாக் கடையில வெயில்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உண்ணாவது இருந்தது. 60வது நாள் இறந்து போச்சு. அந்த மாரியம்மாள் மகனுக்கு மதுவை ஒழிப்பை பற்றி பேசக்கூடிய முழு தகுதி இருப்பதனாலே நான் சின்னத்தாரா யாரை எங்க வேட்பாளர் நிறுத்திருக்க தெரியுமா? ஒரு சிங்கத்தை நிறுத்தி இருக்கிறோம். ஒரு வீர சிங்கம். ராஜபக்சே வாரா, நம்ம பிள்ளைகளை கொண்டவன், பச்சை பிள்ளைகளை கொண்டவன், நம்ம தமிழ் பெண்களை கற்பழித்துக் கொண்ட கொலகார பாவி, லட்சக்கணக்கான தமிழர்களை சின்ன சிறு குஞ்சு பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் கொண்ட கொலகார பாவி அவன் வாரா. இந்திய சர்க்கார் கூப்பிட்டு இருக்கு. கருணாநிதி, காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆயுதம் கொடுக்கிற மத்திய சர்க்கார்ல இருந்து அழிச்சு கொண்டாங்க. அந்த கொலகார பாவி வாரா. அவன் வர்றதுக்கு முன்னாடி கருப்பு கொடி காட்டணும்னு சொன்னேன் தம்பி கலையரசனுக்கு. 200 பேர் போனாங்க. இவங்க கரெக்டா அந்த கோயில்ல அவன் எப்ப அந்த கார்ல ஏறுவானோ அந்த இடத்துக்கு முன்னாடி போய் கரெக்டா பதுங்கி இருந்தாங்க நம்ம தம்பிகள். அவன் வண்டிக்கு முன்னாடி போய் கருப்பு கொடி காட்டினாங்க. ராஜபக்சே மிலிட்டரி பாதுகாப்போட வாரான். அவன் வண்டிக்கு முன்னாடி அவன் மூஞ்சிய பார்த்து கருப்பு கொடி வீசினாங்க. சுட்டு கொண்டிருக்கலாம். அன்னைக்கு உயிர் போயிருக்கும். அந்த ஒரு சிங்க குட்டியத்தான் இந்த தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிற்கும். இந்த அரவாக்குறிச்சி மட்டும் ஜெயிச்சு போகுது. பெரிய அறிவாளிகள் நிறைய இருக்காங்க. எல்லாமே அவங்க கருணாநிதி ஜெயிச்சிருவாரு, ஜெயலலிதா ஜெயிச்சிருவாருங்க. இந்த அரவாக்குறிச்சியில் இவர் செஞ்சு என்ன கிழிச்சிட போறாரு இப்படி பேசுவாங்க. எனக்கு தெரியும். நான் கிராமத்தாடு தானே, என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஜெயிச்ச யார் உங்களுக்கு தெரு தெருவா உடைக்க போறது இல்லை. கேசிபி ஜெயிச்சாலும் சரி, செந்தில் பாலாஜி ஜெயிச்சாலும் சரி, இன்னும் கொள்ளையடிப்பாங்க. ஆனால் இந்த உலகம் அதிசயிக்கின்ற தீர்ப்பை தருகின்ற உங்களுக்கு, உங்கள் காலடியில் வேலை பார்க்கின்ற ஒரு சேவகனாக, ஊழியக்காரனாக, ஒரு வேலைக்காரனாக என் தம்பி இருப்பார் என்று நான் உறுதி அளிக்கிறேன். நீங்க என்ன ஜாதின்னு பார்க்க மாட்டான். நீங்க எந்த கட்சி யாருக்கு ஓட்டு போட்டே என் தம்பி கேட்க மாட்டான். இவ்வளவு தோல்விகளுக்கு மத்தியிலும் இந்த அரவாக்குறிச்சி தொகுதி எங்களுக்கு வெற்றியை கொடுத்ததே என்று நன்றி உணர்வோடு இந்த தொகுதிக்கு நானே ஊராக வருவேன். இந்த தொகுதிதான் எங்கள் கட்சியை உருவாக்கியது. எங்கே ரொச்சிப்பட்டி தண்டபாணி அவன் தீக்குளித்ததால் என்னை திமுக நீக்கக்கூடாது என்று தீக்குளித்து தன் உடம்பை சாம்பலாக்கி கொண்டதால், அந்த சாம்பல் மேட்டில் இருந்துதான், சுடுகாட்டில் இருந்து கொண்டுதான் நீதி கேட்டு இந்த கட்சி பிறந்தது. இந்த கட்சி பிறக்க காரணம் அரவாக்குறிச்சி. மதிமுக கட்சி தோன்ற காரணம் அரவாக்குறிச்சி. இதுதான் எங்கள் கருவறை. நான் கல்லறை போகிற வரை இந்த கருவறையை நான் மறக்க மாட்டேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நீதி நியாயத்துக்காக இத்தனை ஆண்டுகள் போராடி இருக்கிறேன். உழவர்களுக்காக, முல்லை பெரியாரை எதிர்ப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக. மீத்தேன் பரப்புறாரு ஸ்டாலின் சாயங்காலம் சொல்லட்டுமே, மீத்தேனுக்கு ஏன் கையெழுத்து போட்டீங்க? எத்தனை கோடி கமிஷன்? தஞ்சை தரணி 8 நம்மாழ்வார் போராடினாரு, அதை அழிக்கிறதுக்கு தான் கையெழுத்து போட்டீங்க. இந்த பகுதியில் சொல்லுகிறேன், இந்த பகுதி மக்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி ஒரு தேர்தல் முடிவை தருவீர்களானால் உலக தமிழர்கள் அத்தனை பேரும் அரவாக்குறிச்சி தொகுதியை நோக்கி கையெடுத்து கும்பிடுவார்கள்.